சூரா ஹூதுடைய 27வது வசனம் சகோதரர்களே. பல பல படிப்பினைகள் அதுலேருந்து நமக்கு கிடைக்குதுங்க. இன்னும் சொல்ல போனா மாடர்ன் உலகத்திற்கான பல படிப்பினைகள் அதுலேருந்து நமக்கு கிடைக்குது. فقال الملأ الذين كفروا من قومه ما نراك إلا بشرا مثلنا وما نراك اتبعك إلا الذين هم أرادلنا بادي الرأي وما نرى لكم علينا من فضل بل نظنكم كاذبين. சத்தியத்தை எடுத்து சொன்னபோது நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அவங்க கேலி செய்தாங்க. எதையெல்லாம் கொண்டு கேலி செய்தாங்களோ அந்த பண்பு எல்லாம் அவங்க கிட்டயே இருக்கு. யார் கேலி செஞ்சாங்களோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்டயே இருக்கு. ஆனா அதை மறந்து அவர்கள் கேலி செய்தார்கள் முஃமினீன்களை. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. அதன் பிறகு நம்ம அதிலிருந்து படிப்பினைகள் எடுக்கலாம். அவரை நிராகரித்த, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமை நிராகரித்த அவருடைய சமூகத்துடைய தலைவர்கள் அவரை நோக்கி என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பாருங்க. நாம் உம்மை எங்களை போன்ற ஒரு மனிதராகவே பார்க்கிறோம், மனிதராகவே அன்றி வேறு விதமாக நான் உங்களை பார்க்கலன்னு சொல்றாங்க. இது முதல் பொய், முதல் அக்யூசேஷன், தவறான ஒரு பேச்சு. ரெண்டாவது, எங்களுக்குள்ளே ஆழ்ந்த யோசனை செய்யாம கீழ்த்தரமான மக்கள், இழிவான மக்களை அன்றி வேறெவரும் உன்னை பின்பற்றி நடப்பதாக நாம் காணவில்லை சொன்னாங்க. இது ரெண்டாவது அக்யூசேஷன். மூன்றாவது அக்யூசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களை விட உங்களுக்கு எந்த விதமான மேன்மை இருப்பதாகவும் நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சரியா பார்க்கல, அதுதான் உண்மை. கண்ணால் பார்த்தார்கள், உள்ளத்துடைய பார்வையால் அவர்கள் பார்க்கவில்லை. ஏன் கண்ணால சரியா பார்த்தா கூட அவங்க அந்த ஹக்கை புரிந்து கொண்டிருப்பாங்க. மாறாக உங்களை எல்லாரையும் பொய்யர்கள் என்றே நாங்கள் எண்ணுகிறோம் என்று சொன்னாங்க. எது எதுலாம் அவங்க கிட்ட இருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, மற்றவங்க மேல பழி போட்டாங்க. இப்ப இந்த ஆயத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் சகோதரர்களே, இதுல பல ஃபித்னாக்களுக்கு, அதுவும் மாடர்ன் ஃபித்னாக்களுக்கு மறுப்பு இருக்கு. எலைட்டிசம்க்கு எதிரான மறுப்பு இருக்கு, டெக்னோகிராசிக்கு எதிரான மறுப்பு இருக்கு. அடுத்து ஆட் ஹோமினம் என்று சொல்லுவாங்க, அதாவது கிளாஸ் பேஸ்டு டிஸ்மிசல் சொல்லுவாங்க. லோ கிளாஸ்னு ஒருத்தவங்க லேபிள் பண்றது, இதுக்கான மறுப்பு இருக்கு. அடுத்தது பேண்ட் வேகன் ஃபேலிசி சொல்லுவாங்க, மெஜாரிட்டி தான் ஹக்கு என்பது போல, இதுக்கு மறுப்பு இருக்கு. அடுத்து மெட்டீரியலிசம்க்கு மறுப்பு இருக்கு. அடுத்து பவர் பிரிசர்வேஷன் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கொள்ள ஹக்கை மறுப்பது. இது எல்லா காலத்தையும் நடந்து வந்திருக்கு. சரி, இப்போ ஒன்று ஒன்றாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? சூரா ஹூதுடைய 27வது ஆயத்தை அனலைசிஸ் செய்வோம். தப்சீருடைய ஆங்கிள் இருந்தும் ததப்பூருடைய ஆங்கிள் இருந்தும் நம்ம பார்ப்போம். முதலாவது எலைட்டிசம், டெக்னோகிராசிக்கான மறுப்பு. அதாவது எலைட் மக்கள், மேல்தட்டு மக்கள், ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வழிகேட்டில் இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள், அவங்க தான் என்ன செய்வாங்களாம், உண்மையை நிர்ணயிப்பாங்களாம். இதை தான் எலைட்டிசம் என்று சொல்லுவாங்க, டெக்னோகிராசி என்று சொல்லுவாங்க. அது இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நவீன காலத்தில் எக்ஸ்பர்ட்ஸ், பெரியவர்கள், இன்ஸ்டிடியூஷன், இவங்க சொன்னா அது அப்படியே உண்மையா இருக்கும் என்று நவீன காலத்துல சொல்றாங்களா, அது போலதான். ஆதாரத்தை பார்ப்பதில்லை, மனிதர்களை பார்ப்பது. அல் மலா என்று வரக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம், அதுதான் அந்த ஆயத் காட்டுது. ஆனால் அவர்கள் எல்லாம் தவறான தலைவர்கள். ஸோ அல் குரான் நமக்கு சொல்றது என்ன, உண்மை என்பது ஸ்டேட்டஸை வைத்து அறிந்து கொள்வதில்லை. உண்மையின் அளவுகோல் வஹீன் அடிப்படையில் அது இருக்கணும், ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கும். எலைட் சொன்னால் உண்மையாக இருக்கும், அதை மேல்தட்டு மக்கள் சொன்னாலே உண்மையாக இருக்கும். நூஹ் காலத்து தலைவர்கள் இப்படிதான் மக்களை வழிகெடுத்தாங்க, ஆனால் குர்ஆன் அதை மறுக்கிறது. அடுத்தது ஆட் ஹோமினம் என்று சொல்லுவாங்க, கீழ்த்தரமா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்லி நிராகரிக்கிறது உண்மையை. சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லா காலத்திலும் என்ன சொல்லுவாங்க, இந்த மக்கள் எல்லாம் பேக்வேர்டா இருக்கிறாங்க, லோ கிளாஸா இருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க. அராதிலுனா, அவங்களுடைய மெசேஜை அவங்க ரிப்பீட் பண்ணல, அவங்க சொன்ன செய்தியை ரிப்பீட் பண்ணல, ஏன்னா அது ஹக்காச்சே, அதை மறுக்க முடியாதே. அதனுடைய ஃபாலோவர்ஸை அட்டாக் பண்ணாங்க, அதை பின்பற்றக்கூடியவர்களே கீழ்த்தனமானவர்கள் என்று சொல்றாங்க. அவங்கள ஒரு லோ கிளாஸ் போல அவங்க பார்த்தாங்க. இது ஒரு லாஜிக்கல் ஃபேலசிங்க, ஆட் ஹாமினம் என்று சொல்லுவாங்க இதற்கு, இந்த ஃபேலசிக்கு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உயர்வு என்பது தக்குவால இருக்கு, லோ கிளாஸ் ஹை கிளாஸ் இந்த இடத்துல இல்லை, இதை கொண்டு அல்ல உயர்வு என்பது. ஸோ ஃபாலோவர்ஸை இழிவுபடுத்துவது மெசேஜை ஒருபோதும் மெசேஜுக்கு மறுப்பாக அது அமையாது. அடுத்தது பேண்ட் வேகன் ஃபேலசி என்று சொல்லுவாங்க, பெரும்பான்மை அவங்க சொல்றதுதான் உண்மை என்பது போல சொல்வது, பவர் இருக்கிறவங்க தான் உண்மை சொல்லுவாங்க என்பது போல. ஸோ பவர்ஃபுல்லான மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணல, அதனால இது ஹக் இல்லை, உண்மை இல்லை என்று அவங்க சொன்னாங்க. நீங்கள் எங்களை விட மேலானவர்கள் போல நீங்கள் இல்லை என்று அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன அசியூம் பண்ணாங்கன்னா, யார்கிட்ட பவர் இருக்குதோ அவங்க சொல்றதுதான் உண்மை, யார்கிட்ட பவர் இல்லையோ, பலவீன ஏழைகளாக மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க சொன்னா அது உண்மை இல்லை என்று ஒரு அளவுகோல் வச்சாங்க. இது தவறான அளவுகோல். ஏன்னா பெரும்பாலான நேரம் பெரும்பான்மை தவறை நோக்கி தான் போகும், சரியை நோக்கி போவாது.
அதிக பேர் ஃபாலோ பண்றாங்க என்பது வந்து ஒரு உண்மையை நிரூபிக்காது. அது உண்மை என்பதை நிரூபிக்காது. அடுத்து மெட்டீரியலிசம். பணம், ஸ்டேட்டஸ் இதுதான் உண்மை என்று நம்புவது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பணக்காரர்கள், சக்சஸ்ஃபுல்லான மக்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நேரான பாதையில இருக்காங்க என்று சொல்வது போல ஒரு விஷயம் தான் அது. அவங்க எதை வச்சு மெஷர் பண்ணாங்க? ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், ஸ்டேட்டஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் அவர் சொல்றது உண்மை என்று அதற்கு ஒரு அளவுகோல் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனா தக்வா தான் உண்மையான அளவுகோல். இந்த பொருளாதாரம், ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து ஆதாரம் கிடையாது. இது ஒரு சோதனை தான். பணமோ, ஸ்டேட்டஸோ ஒருபோதும் உண்மைக்கு ஆதாரம் கிடையாது. பெரும்பாலும் உண்மையில இருந்தவர்கள் எல்லா காலத்திலும் ஏழைகள் தான் அதிகம், பணக்காரர்களை விட. அதனால தான் ஏழைகள் அதிகம் சொர்க்கத்துல இருப்பாங்க, பணக்காரர்களை விட. ஸோ உண்மை வந்து பவருக்கு த்ரெட்டாக மாறும்போது, அதை வந்து தலைவர்கள், சமூகத்துடைய தலைவர்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, மறுப்பாங்க. இதற்கு பேர் தான் பவர் பிரிசர்வேஷன் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவாங்க. தங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள உண்மையை யார் பேசினாலும் அதை மறுப்பார்கள். ஏன் உண்மையை பேசக்கூடியவர்களை கொலை கூட செய்ய துணிவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த தலைவர்கள், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருந்தவங்க, அவங்க வந்து ஹக்கை மறுத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அவங்களுடைய அதிகாரம் பறி போயிடுமோ என்று அவங்க பயந்தாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய டாக்டிக்ஸ் என்னது? லேபிள் பண்றது, முத்திரை குத்துறது. நல்லவர்களை கெட்டவர்கள் என்று தவறாக முத்திரை குத்துவது, அவங்களை இன்சல்ட் செய்யறது, அவங்களாம் கீழ்த்தனமானவர்கள் என்று. அவங்களோட ஸ்டேட்டஸை வச்சு ஆர்கியூமெண்ட் பண்றது. ஸோ அவர்கள் உண்மையை பார்க்கல. மாறாக தங்களுடைய பவர் அதை தான் பார்த்தாங்க, ஸ்டேட்டஸை தான் பார்த்தாங்க. மேலும் என்னன்னு சொல்லி அட்டாக் பண்ணாங்க. அவங்களாம் யோசிக்காம அவசரப்பட்டு பின்பற்றுறாங்கன்னு சொன்னாங்க. மாறாக இவங்க தான் யோசிக்காம நபியுடைய செய்தியை மறுத்தவர்கள். நீங்க எங்களை விட மேலானவங்க இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் பொய்யர்கள் என்று தவறாக முத்திரை குத்துனாங்க. நாங்கள் தான் வந்து எலைட் மேலானவர்கள் என்று சொன்னாங்க. எல்லாமே சொன்னாங்க. ஒரு இடத்துல அவங்க என்ன செய்யல? நீங்க இருக்கிறது தவறுப்பா. இது 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 ஆதாரம். நீங்க இருக்கிறது தவறுன்னு ஒருபோதும் ஆதாரம் கொடுக்கல. எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சாங்க? பொய்யா முத்திரை குத்த தான் செஞ்சாங்க. ஸோ தாவால நம்ம பார்க்கலாம். தாவா களத்தில் இருப்பவர்கள் இது எல்லாத்துக்கும் அழகான முறையில மறுப்பு அவங்க கொடுக்கணும். லேபிள்ஸை ரிஜெக்ட் பண்ணணும். லாஜிக்கல் ஃபேலசியை எக்ஸ்போஸ் பண்ணணும். பவர் வெர்சஸ் ட்ரூத் என்பது வேறுபாடு காட்டணும். உண்மை எல்லா காலத்திலும் அதிகாரத்தில் இருப்பவர்களை சேலஞ்ச் பண்ணும்போது அவங்க எவிடன்ஸை கொண்டு மறுக்க மாட்டாங்க நீங்க தவறுல இருக்கீங்கன்னு சொல்லி. மாறாக அவங்க எதை பயன்படுத்துவாங்க? கீழ்த்தரமான டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. அவங்க ஸ்டேட்டஸை பயன்படுத்துவாங்க. மக்கள் அந்த பின்பற்றக்கூடிய நல்ல மக்களை இன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்கள லேபிள் பண்ணுவாங்க, முத்திரை குத்துவாங்க. பெரும்பாலும் இது அரசியல் களங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஸோ மக்கள் எப்படியெல்லாம் இந்த தவறான தலைவர்கள் உண்மையை மறுக்கிறாங்க இந்த டெம்ப்ளேட்டை நம்ம பார்க்கலாங்க. முதலாவது எலைட்டிசம் பார்த்தோம் இல்லைங்களா? மாடர்ன் எலைட்டிசம் பார்க்கலாம் நம்ம. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், மீடியா அமைப்புகள், கல்வி அறிவியல் வட்டாரங்கள்ல அவங்களுடைய கருத்து மட்டும் சொல்ல மாட்டாங்க. மாறாக எது உண்மை என்று அவங்க தான் டிஃபைன் பண்ணுவாங்க. வேறு யாராவது டிஃபைன் பண்ணா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேறு யாராவது உண்மை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க சொல்றதுக்கு தோதாக மக்கள் சொன்னா அதை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு சொல்றதுக்கு எதிராக மக்கள் சொன்னா அவங்கள பேக்வேர்ட், அவங்களாம் டேஞ்சரஸ் ஆனவங்கன்னு முத்திரை குத்துவாங்க. அடுத்தது லேபிளிங் பண்றது இல்லைங்களா? முத்திரை குத்துவது. முத்திரை குத்தி ஹக்கை தள்ளுபடி செய்வது. கீழ்த்தரமானவர்கள் என்று முத்திரை குத்துறாங்க இல்லைங்களா? இன்று அதே தாங்க நடக்குது. நவீன காலத்துல மதத்தை பின்பற்றக்கூடிய, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களை இவங்களாம் அன்எஜுகேட்டட், இவங்களாம் பேக்வேர்டு. ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய முஸ்லீம்ஸை பார்த்து இவங்களாம் பேக்வேர்டு, தீவிர போகக்கூடியவங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஆர்கியூமெண்ட் கிடையாதுங்க. இது வந்து ஃப்ரேமிங் டெக்னிக் என்று சொல்லுவாங்க. ஒருத்தரை லேபிள் பண்ணிட்டா தவிர மக்கள் அவங்க பக்கமே போக மாட்டாங்க என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலை இது. பெரும்பாலும் வழிகேட்ட தலைவர்கள் செய்யக்கூடிய வேலை. இது அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் அவங்க யூஸ் பண்றது. அடுத்து நாங்கள் தான் அறிவாளிகள் என்பது போல அவங்க காட்டிக் கொண்டாங்க இல்லைங்களா? இன்று நவீன காலத்துல பார்க்கலாம். நாங்கள் தான் ரேஷனலா திங்க் பண்றோம். நாங்க தான் சயின்டிபிக்கா சொல்றோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. மதங்கள் எல்லாம் என்னது? கண்மூடித்தனமான நம்பிக்கை என்றெல்லாம் சொல்லுவாங்க. பல மாடர்ன் ஐடியாலஜி சித்தாந்தங்கள் கூட நவீன காலத்துல ஆராய்ச்சி செய்யப்படாமல் அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றப்படுகின்றன இல்லைங்களா? ஆனா மதம் மார்க்கம்னு வந்துட்டா மட்டும் இரேஷனல் என்று உடனே முத்திரை குத்திடுவாங்க. அவங்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் அவங்க பரிசீலனை பண்ணி பார்க்கறதே இல்லை. அதிலே பல இரேஷனலான புத்திக்கு முரண்பாடான விஷயங்கள் நிறைய இருக்கும். இதுக்கு பேர் தான் அகந்தை என்று சொல்லுவாங்க. அறிவு இல்லாமல் அகந்தையோடு பேசுவது. அடுத்தது மெட்டீரியலிசம். உங்ககிட்ட மெட்டீரியல் இல்லை, பணம் இல்லை, அதனால நீங்க சொல்றது உண்மை இல்லை என்பது போல சொன்னாங்க இல்லைங்களா? இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்சஸ் சொல்றது தான் வந்து ஹக் என்று நிறைய பேர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது பணக்காரர்கள், பெரும் பெரும் பிரபலங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணலையே,
அப்போ நீங்கள் சொல்கிறது தவறு தானே, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி மூடர்கள் சொல்லுவாங்க. ஸோ உண்மை என்பது துன்யாவுடைய வெற்றியில் இல்லைங்க, மறுமையுடைய விஷயத்தில் இருக்குது. அடுத்து பேண்ட் வேகன் எஃபெக்ட், பெரும்பான்மை தான் உண்மை என்று சொல்வது. ஸோ அந்த மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணலையே உங்களை, பெரும்பான்மை மக்கள், அதனால் நீங்கள் சொல்கிறது தவறு, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறத வந்து சயின்டிஸ்ட்லாம் பிலீவ் பண்ணலையே என்றெல்லாம் சொல்லுவாங்க. பெரும்பாலும் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சிலரிடம் தாங்க அந்த உண்மை என்பது இருக்கும். அதுவும் பலவீனமானவர்களிடம் தான் உண்மை எப்போதுமே ஆரம்பத்தில் இருக்கும், பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவும். அடுத்து பவர் ப்ரிசர்வேஷன் பாலிடிக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ எந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அரசியலுக்கு பாதகமாக, சித்தாந்தத்துக்கு பாதகமாக ஒரு விஷயம் ஒருத்தவங்க பேசினாங்கன்னா, ஒரு சேலஞ்ச் வந்துச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை சப்ரஸ் பண்ண பார்ப்பாங்க, தவறாக முத்திரை குத்த பார்ப்பாங்க, அவங்க மார்ஜினலைஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அது தவறு என்பதால் அது செய்யலை அவங்க, மாறாக எங்க அதிகாரத்துக்கு அபாயம் வந்துருமே இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் என்று அதை வந்து ஒடுக்க பார்ப்பார்கள் இரும்பு கரம் கொண்டு. ஸோ அவங்க உண்மையை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் வந்து அது தவறு என்பதால் அல்ல, எங்களுடைய ஆதாயம் போய்விடும், எங்களுடைய அதிகாரம் போய்விடும் என்பதற்காக. ஸோ உண்மையை யார் சொல்கிறாங்க என்பது முக்கியம் இல்லைங்க, என்ன ஆதாரம் வைக்கிறாங்க என்பது தான் முக்கியம். உலமாக்கள் ஆலிம்கள் சொன்னாலும் அவங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்க என்பது தான் நம்ம செக் பண்ணணுமே தவிர, ஆலிம்கள் சொல்லிவிட்டாலே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும் என்று ஒருத்தர் வந்து இருக்கக்கூடாது. சில பொதுமக்களுக்கு அனுமதி உண்டு, ஆனால் அவர்கள் பொதுமக்களாகவே இருக்கக்கூடாது. மரணிக்கும் வரையில் கல்வியை தேடி ஆதாரத்தை செக் பண்ணுற அளவுக்கு அவங்க வளர வேண்டும். ஸோ குர்ஆனை பிடிங்க, அதுதான் அளவுகோல், அதில் தான் உண்மை தெளிவாக இருக்கும். அதை கொண்டு இந்த துன்யாவை நீங்கள் அலங்க சரியான முறையில் அளந்து கொள்வீங்க எல்லாரையும். ஸோ எல்லா காலத்திலையும் வழிகட்ட தலைவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தாங்க மக்களை லேபிள் பண்ணுறது, அவங்களை கீழ்த்தரம் என்று முத்திரை குத்துறது, இவங்களாம் யோசிக்காதவங்க என்பது, நாங்கள் தான் மேல்தட்டு மக்கள் என்று சொல்லுவது. இது எல்லா காலத்திலையும் வழிகட்ட தலைவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன திட்டம் தீட்டினாலும் சரி, அவர்களை விட சிறந்த முறையில் திட்டம் தீட்டி அவர்களுடைய பொய்யை வெளிப்படுத்தக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பொய்யை பாத்திலை உடைப்பதற்கான ஆற்றலை நமக்கு தருவானாக.